கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பல இளம்பெண்களை வீடியோ எடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த குற்ற செயல் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இளம்பெண்கள் புகார் அளித்ததின் பேரில் பொள்ளாச்சியை டவுன் காவல்துறையினர் முதலில் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். பின்னர் இந்த வழக்கு CPITக்கு மாற்றப்பட்டது. அதன் பிறகு CPIக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இவ்வழக்கில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த திருநாவுக்கரசு, சபரீசன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், அரண்பால், பாபு, அருளானந்தம், அருண்குமார் ஆகிய 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது பாலியல் வன்கொடுமை, அத்துமீறல், கூட்டுச்சதி, தடயங்கள், அழிப்பு உள்ளிட்ட 13 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது. கைதான 9 பேரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளனர். இவர்கள் மீதான வழக்கு விசாரணை கோவை CPI சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இவ்வழக்கில் 50க்கும் மேற்பட்ட அரசு தரப்பு சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டு உள்ளனர். சுமார் 200 ஆவணங்கள், 400 மின்னணு தரவுகள் உள்பட பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களும் விசாரணைக்கு சேர்க்கப்பட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு உள்ளது. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் 8 பேர் விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக சாட்சியம் அளித்து உள்ளனர். இந்த வழக்கில் ஒவ்வொரு வாய்தாவின் போதும் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் சேலம் சிறையில் இருந்தபடியே வீடியோ கான்பரன்சிங் மூலம் நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு வந்தனர். தற்பொழுது வழக்கில் அரசு தரப்பு சாட்சியங்கள் நிறைவு பெற்று உள்ளன. இதை அடுத்து கைதான 9 பேரிடம் சட்ட விதிகள் 313 கீழ் கேள்விகள் கேட்பதற்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்படி நீதிபதி உத்தரவிட்டார். அதன்படி திருநாவுக்கரசு உட்பட 9 பேர் கடந்த 5ஆம் தேதி சேலத்திலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டு கோவை நீதிமன்றத்தில் நீதிபதி நந்தினி தேவி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்பொழுது ஒவ்வொருவரிடமும் சுமார் 50 கேள்விகள் கேட்கப்பட்டது. இதற்கு அவர்கள் எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்தனர். இந்த நடைமுறை வீடியோவில் பதிவு செய்யப்பட்டது. இதன் பிறகு இந்த வழக்கு விசாரணை சூடு பிடித்தது. அரசு விடுமுறை தினங்கள் தவிர்த்து இதர நாட்கள் அனைத்திலும் குறுக்கு விசாரணை, இருதரப்பு வழக்கறிஞர்கள் வாதம் தொடர்ச்சியாக நடந்து வந்தது. இந்நிலையில் வழக்கின் விசாரணை கடந்த மாதம் 28ஆம் தேதி மீண்டும் நடந்தது. அப்பொழுது வழக்கை விசாரித்த நீதிபதி நந்தினி தேவி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் சரிபார்ப்பு, சாட்சி விசாரணை, குறுக்கு விசாரணை என அனைத்தையும் நிறைவு பெற்றுவிட்டதாகவும் இன்று வழக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவித்தார். கடந்த 6 ஆண்டுகளாக நடந்து வந்த இவ்வழக்கில் தற்பொழுது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. 10:30 மணிக்கு ஆஜர்படுத்தினாங்க எதிரிகளா. நீதிமன்றம் அவங்க மேல 66 சார்ஜஸ்ல ப்ரூவ்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 10 சார்ஜ் நாட் ப்ரூவ்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தண்டனை விவரங்கள் 12 மணிக்கு அறிவிக்கப்படும் சொன்னாங்க. சென்டென்ஸ்ல பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்னு கேட்டாங்க. அப்புறம் நாங்கள் அக்யூஸோட ஏஜ், அவங்க உடல்நிலை, அவங்க ஃபேமிலியோட ஏஜான பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் கோர்ட் கன்சிடர் பண்ணி ஒரு லீனியன்ட் வியூ எடுங்கன்னு சொன்னோம். கோர்ட் 12 மணிக்கு தண்டனை விவரங்கள் அறிவிக்கும் போது அதை நாங்கள் பரிசீலனை பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அரசு தரப்புல மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் நாங்க. அப்ப நாங்க எங்க தரப்புல இதை சொன்னோம். இப்ப நீதிமன்றம் அது 2 பரிசீலனை பண்ணி 12 மணிக்கு என்னன்னு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தரப்புல அதிகபட்சம் ஆயுள் தண்டனை வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஆயுள் தண்டனை கேட்டிருக்காங்க. நாங்க ஒரு லீனியன்ட் இது நாங்க கேட்டிருக்கோம். மற்றதை கோர்ட் டிசைட் இல்ல, அவங்க வேற வழக்குகள் அவங்க மேல இல்ல. வேற வழக்குகள்ல முக்கியமான குற்றவாளி தப்ப விட்டுருக்காங்க. இது இவங்களே முழு குற்றவாளி சொல்லிட முடியாது. இதை நான் ஹைகோர்ட்ல பாத்துக்குவோம். அது நாங்க சொல்ல முடியாது. தீர்ப்பு வந்த பிறகு 2019ஆம் ஆண்டு தமிழகத்தை உலுக்கிய வழக்கு பொள்ளாச்சி வழக்கு. இளம்பெண்களை அறையில் அடைத்து வைத்து பாலியல் வன்புணர்வு நடத்தியது. அதே போல அண்ணா என்னை விட்டுருங்க, என்னை அடிக்காதீங்க என்று சொல்லி மிரட்டி மோசமான முறையில் அவர்களை பாலியல் வன்புணர்வு செய்தார்கள். குறிப்பாக இந்த 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு ஜனநாயக மாதர் சங்கம் நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தியது. அன்னைக்கு இருந்த அதிமுக அரசு காவல்துறையும் இணைந்து குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்தது. ஆனால் இந்தியா முழுவதும், தமிழகம் முழுவதும் ஜனநாயக மாதர் சங்கம் நடத்திய போராட்டத்தின் விளைவாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். இன்றைக்கு வழக்கினுடைய தீர்ப்பு என்பது வர இருக்கிறது. நிச்சயமாக நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு தமிழகத்தில் கோடிக்கணக்கான பெண்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கும். எங்கள் போராட்டத்திற்கு கிடைக்கும் வெற்றியாக இருக்கும். ஆகவே வழக்கினுடைய தீர்ப்பை கேட்பதற்காக நீதிமன்றத்திற்கு முன்வைக்கிறோம்.